ஆட்டோ வந்துருச்சு. ஓ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா. ஆமா அம்மா. வாம்மா. ஏம்மா அங்கேயே இருந்துட்ட? வா. மா என்ன எல்லாம் கூட்டமா நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதானே கேட்டேன், என்ன என்னைக்கு மதிச்சு கூப்பிட்டுருக்கீங்க? அண்ணே எந்த காலத்துலயும் அம்மா மாறவே இல்லை அண்ணே. என்னப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாச்சா? வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க? ஏற்பாடு பண்றோம். இருந்தாலும் நீ ஒரு முறை பாரு. சரி. ஏண்டி மாமியாருக்காரி வந்திருக்க, மதிச்சு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? அங்க என்னடி பார்வை? காலம் பூரா ஒன்ன தர பாத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வெட்டி பேசிட்டு இதான் தெரிஞ்சுதாச்சே, முதல்ல அவங்கள பாப்போம். வா. வாங்க வாங்க. டேய் தம்பி, காசை குடுறா. இந்தாயா 50 ரூபா பத்தாயமா? ஊர் ஃபுல்லா சுத்தி இவ்வளவு வரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். 70 ரூபா கொடுங்க. யோ, நான் பேசுறது இந்த இடம் தான். நீ தெரியாம ஊரெல்லாம் சுத்தி வந்தா அதுக்கு நானா பொறுப்பு? புடியா இந்த 50 ரூபாய? முடியாதுமா, வாங்க முடியாதுமா. புடியா. இன்னைக்கு ஒரு நாள் கணக்கு பார்க்காதக்கா, கொடுத்துட்டு வா. டைம் ஆகுது, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. நீ சும்மாறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரனா லேட்டா போனாதான் கெத்து. வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மாரு. இந்த புடியா 50 ரூபாய. நீ 50 ரூபாய் வாங்கலன்னா உனக்கு காசே கிடையாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. பேசிட்டு இருக்க. என்ன பத்தி இவங்க ரெண்டு பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சாந்தி, 30 ரூபாய்க்காக பொண்ணு வீட்டு வாசல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்காத, கொடுத்துட்டு வா. யோ, 30 ரூபானா உனக்கு கேவலமா இருக்கா? அந்த 30 ரூபாய்க்காக தான் எண்ணெய் சட்டியில உட்கார்ந்து வெந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்னையா தெரியும்? ஊர் பூரா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. காசோட அருமை உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த 50 ரூபாய் நீ வாங்கல, உனக்கு காசே கிடையாது. போயா போயா. நீயாவது எங்க நிலைமையை புரிஞ்சு வாங்கிக்கயா. நீயாவது வாங்கிக்க. குடும்பம் நடத்துற பொம்பளையா அது? ஏய், குடும்பம் நடத்துறது எங்களுக்கு தெரியும். நீ போடா. போடி. யாரை பார்த்து போறீங்க? டேய், இதெல்லாம் ஒரு மனுஷனா? வாங்க 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 வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். வாங்க. மாப்பிள்ளையோட அக்கா, அக்காவோட வீட்டுக்காரரு, அவங்க பொண்ணு, அவரு அவரோட அப்பா. வணக்கம். வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மாப்பிள்ளை பின்னாடி வராரா? மச்சான், இவர்தான்டா மாப்பிள்ளை. வெல்கம். இந்த பையன் யாரு? பப்புன் மாதிரி இருக்கான். எங்க அத்தை பையன். வாங்க, நீங்க வாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இது மாப்பிள்ளைக்கு. இருக்கட்டுங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு. உட்காருங்க. வாங்கயா. வாங்க வாங்க மாப்ள. நீ சேர்ல உட்கார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் தேங்க கடை ஓனர்? ஆமாங்க. குடு. சட்டை புதுசோ? ஏன் கேக்குறீங்க? ரொம்ப ஃபிட்டா உட்கார்ந்திருக்கீங்களா? அதாங்க. தண்ணி சாப்பிடுங்க. இதான் பொண்ணுங்களா? கல்யாண பொண்ணு உள்ள இருக்கு. இது எம் பொண்ணு. கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்னது வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. நாங்க வரோம்னு தெரிஞ்சிருந்தோம் வெள்ளைகள்லாம் அடிச்சு வைக்க கூடாதா? அந்த பக்கம் வேற எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள தொப தொபன்னு வந்துரும் போல இருக்கே. தம்பி, ரொம்ப கஷ்டம்டா. ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம். இந்த வீட்டை நான் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? வாங்க சுத்தி பார்க்கலாம். ஏய், அந்த பூவை குடுறி. போங்க போங்க. வணக்கம் வணக்கம். நான் பொண்ணை கூட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டு சுத்தி பாருங்க. இந்தாங்க, இந்த பூவை எடுத்துட்டு போய் பொண்ணு கிட்ட கொடுங்க. நான் வந்து வச்சு ஆகட்டுங்க. அங்க தனியா நின்று வணக்கம்னு சொன்னாங்களே, அவங்க யாரு? அவதான் சின்ன மருமக தெய்வான, இவ மூத்த மருமக மீனாட்சி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? இவ என்னன்னா என் பொண்ணுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு இவ சொல்றா. அவ என்னன்னா முதல்ல என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு அவ சொல்றா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதான் பிரச்சனை. நீங்க வேற அவ பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? அவ வெந்து போய் தவிச்சு போய் உக்காந்துருக்கா. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அங்க இருந்து வந்தீங்கல்ல, வாசல் வரைக்கும் வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்கணும்ல. கூப்பிட்டாளா? அது சரி, இந்த வீட்டுக்கு நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், இந்த குடும்பத்துல என்னென்ன நடக்குதுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம். இல்ல, எதுக்கும் நீங்களே என் பக்கத்துல இருங்க. சரி, இருக்கேன். என்ன பண்றீங்க? உட்காரு. அந்த பூவை எடுத்து பொண்ணு தலையில வச்சு விடுங்க.
சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஆ சீக்கிரமா வாமா. ஏய் சீக்கிரம் மட்டும் வாங்கடி. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை கோயிலே சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்களும் கோயிலே சொல்லிட்டோம். இப்போ வீட்டில் நீங்க தான் சொல்லணும். பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் முதல் முறையா மாப்பிள்ளைய பார்த்த உடனே இவர் தான் எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு குடும்பத்திலேயே முடிவு பண்ணிட்டோம். வந்தோம், பார்த்தோம், பொண்ணு பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நாங்க கிளம்புறோம். இருங்க, என்ன கிளம்புறேன்னு சொல்றீங்க? முன்ன பின்ன போய் பொண்ணு பாத்திருக்கீங்களா? இல்ல உங்க கல்யாணம் இப்படிதான் நடந்துச்சா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. என்ன புரியல? மத்ததெல்லாம் யார் பேசுறது? இல்ல, நாங்க அப்புறம் கேட்கலாம்னு நினைச்சோம். நல்லா நினைச்சீங்க. நானே கேக்குறேன், பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இத பாருங்க, என் தம்பிக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். உங்க பொண்ணு என் வீட்டுல வாழ வர போறா. அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை இப்பவே சொல்லிடுங்க. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே சொல்லிடுங்களேன். இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லிடுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லிடுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா யார் சொல்றது? நான் சொல்றேன் இப்போ. பொண்ணு மாநேரமா இருக்கு, மாப்பிள்ள பாருங்க செக்க செவேன்னு இருக்காரு. அதனால பவுன்ல ஒரு நீங்க 15 பவுன் போட்டுருங்களேன். இப்ப எதுக்கு இதெல்லாம்? இவங்க நம்ம வீட்டுக்கு வரட்டும், நம்ம வீட்டை பார்க்கட்டும். பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். நீ தானே சொன்ன. சரி, நீங்க எல்லாம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சு இதெல்லாம் பேசிக்கலாமே. அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா? இல்ல இருங்க, காபி பலகாரம் சாப்பிட்டு போலாமே. மீனாட்சி, கொஞ்சம் எடுத்துட்டு வரியாமா? சரிங்க, இந்தாங்க எடுத்துக்கங்க. இது காராசேவ். அம்மா, என்ன பண்றீங்க? அம்மாவா? ஆமாங்க, உங்க சார்பில் எங்க கிட்ட சீரெல்லாம் கேட்டாங்களே, அது வேற யாரும் இல்ல, எங்க அம்மா தான். நான் இவங்களோட இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். நானே சமைச்சு நானே சாப்பிடுறேன். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த காராச்சேவை தின்னா கூட நாளைக்கு சொல்லி காமிப்பானுங்க. அதனாலதான் சாப்பாடை நானே செஞ்சு கொண்டாந்துட்டேன். நீங்க இந்த வீட்டுல பொண்ணு எடுக்க போறீங்க, எதா இருந்தாலும் இப்பவே நீங்க கேட்டு வாங்கிக்கங்க. நாளைக்கு இது குறையுது அது குறையுதுன்னு குறை சொல்லப்படாது. என்ன நான் சொல்றது? நாங்க கேட்டுக்கிறோம். அப்போ நாங்க கிளம்புறோம். நல்லதுங்க. போயிட்டு வரேங்க. வாங்க கிளம்புறோம். வாங்க கிளம்புறோம். சரி. வரேன். சரிங்க, சரிங்க. நானும் கிளம்புறேன். ஏமா, உனக்கு என்ன அவசரம்? அதே மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, விசேஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாண்டி வாட போவோம். குழந்தைகளாவது இருக்கட்டுமே இங்க. அன்னைக்கு நான் கோயில வச்சு என்ன சொன்னேன்? என் பிள்ளை என் பேச்ச கேட்கணும்னு சரிம்மா, சொன்னா. சரி சரி. வாங்கடி. பரமு காமு 2 பேரும் அம்மா கூட போங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். வரேன் தெரிப்பா. சரி, அப்ப நானும் கிளம்புறேன். நின்னு நீ விருந்தாளி மாதிரி வந்த உடனே கிளம்புறேன்ற உனக்கு என்ன ஆச்சு? இல்லண்ணே,
அவர் கிளம்பும்போதே சொல்லி தான் அனுப்பிச்சாரு இன்னைக்கு நைட்டே வந்துருங்கன்னு. இப்போ நான் போகலன்னு அதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுண்ணே. என்னம்மா? இல்லைண்ணே, அந்த ஃபாரின் மாப்பிளைக்கு தான் மகாவை முடிச்சு வைக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தீர்மானமா இருக்காரு. அதனால நீங்க 2 பேரும் நாளைக்கு காலைல புறப்பட்டு வாங்கண்ணே. வந்து கோபிக்கு தான் மகாங்கிறத பேசி முடிச்சிருங்க. மகேஸ்வரி கல்யாணம் முடிஞ்ச உடனே கோபி மகா கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது முடியாதம்மா. மகேஸ்வரி கல்யாணம் முடிஞ்சு காமுக்கல்ல பண்ணணும். நான் தேவானுக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். சரிண்ணே, அப்ப காம கல்யாணம் முடியட்டும், அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். அது சரி. அத்தை என்னத்த, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே 5 பொண்ணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். கோபி கொஞ்சம் பேசாம இரு. அவ அங்க இருக்கிற நிலைமையை சொல்றா. நாங்களும் நேர்ல பாத்துருக்கோம். அத இல்லப்பா, அவங்க அவசரத்துக்கு நான் பழியாக முடியாதுப்பா. கோபி, அவசரம் அவங்களுக்கு இல்ல, மகாவுக்கு. இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம் நீங்க இல்லன்னா என்னடா உன் மனசுல வேற ஏதாவது என்னடா பேசுற நீ? சித்தப்பா, என்ன சித்தப்பா நீங்க? அவன் கேக்குறதுல என்ன தப்பு? அப்படி மனசுல ஏதா இருந்தா எல்லாரும் முன்னாடி சொல்லிட. அன்னைக்கு சொன்னதை நான் இன்னைக்கும் சொல்றேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். தயவு செஞ்சு என்னை நம்புங்க ப்ளீஸ். அப்புறம் என்னண்ணே, கோபியே ஒத்துக்கிட்டான். அப்ப நீங்க 2 பேரும் நாளைக்கு காலைல புறப்பட்டு வாங்கண்ணே. சரி சரி, அப்ப நான் கிளம்புறேண்ணே. சரி. வரேன் மகி. வரேன். வரேன் ராகினி. வரேன் கீதா. சரித்த. வரேனே. வரேன் நீ. சரிம்மா. வாட போறேன். வரேன். சரி. அண்ணே, கோபி மனசு மாறத்துக்குள்ள மகாவை கட்டி வச்சிருவோன்னே அவனுக்கு. அப்படிலாம் அவன் மனசு மாற மாட்டான். அவன் பேர்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு. அம்மா நல்லா பேசிட்டம்மா. கிளம்புறப்பா. கிளம்புறியா? ஆமா, இருந்தாலும் நீ இருக்க மாட்ட. ஆமா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு என்னமோ ஒத்து வர மாதிரி தெரியலப்பா. நான் வரேன். அண்ணே, என்னண்ணே அம்மா எப்படி சொல்லிட்டு போகுது? ஒத்து வரா மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போகுது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்த தான் நிச்சயம் பண்ணும். அம்மா சொன்னாங்கன்னா அதுக்கு எதிராக தான் செய்யணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நல்ல டைப்பா இருக்காங்கல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன, மாப்பிள்ளை எவ்வளவு மரியாதை நடந்துக்கிட்டாரு பாத்தியா? அநேகமா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறமா மகேஷ் ரேகா முந்தானே தான் இருப்பாரு நினைக்கிறேன். என்ன சொல்ற? மாப்பிள்ளை அப்படி இருந்தா என்ன, நல்லது தானே. புரியுது சப்பமுக்கி, நீ எதிர்காலத்துல எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கறன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது. மூத்தவளுக்கு எல்லாம் முன்னாடி நிருபூரா நடத்திட்டீங்களாக்கா, இப்ப அடுத்தவங்களுக்கு பேச போயிட்டீங்க. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா. ஆளை விடுங்கடா சாமி. அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தது மாதிரி நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கான். எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. ஏய் ஏய் ஏய், ஏண்டி தொண்டையில என்ன லவுட் ஸ்பீக்கரா வச்சிருக்க? நீ கத்துறது இந்த தெருமோன வரையிலும் கேக்குதுடி. ஆனா நான் கத்துற உங்க காதுக்கே விழுகாதுல்ல. இப்பதான் மகேஸ்வரி விஷயம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சுச்சு. பெருமைப்படுவியா பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க நீ? நான் பொறாமப்படல. என் பொண்ணுக்கு அப்படி ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிதான் ஆசைப்படுறேன். அதுவும் நடக்குண்டி. அண்ணா என்ன சொன்னாரு? மகேஸ்வரி கல்யாணம் முடியட்டும், அடுத்து 3வது மாசத்துல காமுவுக்கும் கல்யாணம் நடத்திடலாம்னு சொன்னார்ல. அவர் சொன்னபடி நடத்தி காட்டுவார். அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். ஆனா ஒண்ணுங்க, அத்தனை பொண்ணுகள கல்யாண பொண்ணு யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனா அப்பா கண்ணுக்கு மட்டும் தெரியல. ஏன்டி இப்படி எல்லாம்? நீ அவங்க எதுவும் தெரியாம காமுவை தான் கல்யாணம் பொண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிச்சியா நீ? எப்பா பேசாம இருங்களே கொஞ்ச நேரம். நான் எங்கடா பேசுறேன்? உங்க அம்மா தான் பேசிக்கிட்டே இருக்கா. எப்ப முடிப்பானே தெரிய மாட்டேங்குது. அம்மா முடிக்கிற நேரத்தை நீ ஆரம்பிக்கிற. அதை புடிச்சுக்கிட்டு அம்மா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நியூஸா வாசிக்கிட்டு இருக்கு. ஏன்பா? பின்ன என்னடா, நானே உங்க மாமன் பண்ண பிரச்சனை மனசுல நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். இங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட உங்க அம்மா இருக்கா. இப்படிதான் நான் ஏதாவது சொல்லணும்னு வருவேன், சொல்ல விடாம தடுத்துறது. அப்புறம் நான் சொல்லலன்னு ஒரு குறையோட வந்து நிக்குது. இப்ப கண்ணாடிக்காரர் என்ன தான் பிரச்சனை பண்றாரு? வெளிநாட்டுல இருந்து ஒரு வரன் வந்திருக்கான். மகாவுக்கு எப்படியாவது அதை பேசி முடிச்சுன்னு ஒத்த காலில் நிக்கிறாராம். புஷ்பா வந்து புலம்பிட்டு போறா. அவளுக்கு நம்ம 2 குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் மகாவை கொடுக்கணும்னு இருக்கு. அதான் நீங்க 2 பேரும் வந்து நாளைக்கு அவர்கிட்ட பேசிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு போறா. அப்பா நீங்க போறீங்களா? ஆமா அப்பா, போய்த்தர ஆகணும். நானும் அண்ணன் நாளைக்கு போறோம். என்ன அந்த மனுஷனுக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சுக்கிருச்சா? மகா அண்ணன் பிள்ளைக்குன்னு புஷ்பா எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கா. அவர் எப்பவும் அப்படித்தானே. இது என்ன புதுசா தெரிஞ்ச விஷயம் தானே. போவோம், நாளைக்கு போய் பேசி பார்ப்போம். என்னப்பா பேச போறீங்க? என்ன பேசுறது? நேருக்கு நேரம் கேட்டுற வேண்டியதுதான். உங்க மகாவை எங்க கோபிக்கு தரீங்களான்னு பளிச்சிரு கேட்டுற வேண்டியதுதான். ஏங்க அவர் மாப்பிள்ள பாத்துட்டாரா இல்ல இனிமேல் தான் பார்க்க போறாரா? வரன் வந்திருக்கான், பேசி முடிக்கணும்னு இருக்காரு. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நம்ம கோபிக்கு பேசி முடிச்சிடணும். அந்த ஆளு ஒரு வேவை பிடிச்சவரு. ஏதாவது ஏழை உடம்ப செய்யறதுக்குள்ள போய் பேசிட்டு வந்துருங்க. ஆனா கல்யாணம் நம்ம காம கல்யாணம் முடிச்ச பிறகுதான் வைக்கணும்னு உறுதியா சொல்லிருங்க. ஐயோ, ஓம் பிரச்சனை உனக்குடி. சரிடி சரிடி. எப்பா என்னப்பா? உன்கிட்ட தனியா பேசணும். என்ன என்ன விஷயம்? வாப்பா.
பாண்டி என்னப்பா ஏதோ பேசணுன்ட்டு நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க? நாளைக்கு மாமா விட்டு போறீங்களா? ஆமாப்பா, ஆமா மகாவுக்கு கோபியா? அவசரப்படாதீங்கப்பா, அவசரப்படாதீங்க. கோபி எனக்கு மகா பார்க்க போறீங்களே, முதல்ல கோபின மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குன்னா? அதான் அந்த ஈபி பொண்ணுக்கும் கோபி எனக்கும். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன பேசுற நீ? அவங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் விசாரிச்சிட்டேன். விசாரிச்சீங்களா? யார்கிட்ட விசாரிச்சீங்க? பாண்டி, கோபி மேல முதல்ல எனக்கும் கோவம் எரிச்சுப்பா, அது உண்மை. அவன்கிட்டயே விசாரிச்சிட்டேன். அவன் அந்த மாதிரி தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டான், எனக்கு தெரியும். லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. டேய், அவனுக்குள்ள அந்த மாதிரிலாம் இல்லைங்கன்னு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க நீ. கோபிநாடுக்கு மகா பொண்ணு பார்க்க போற விஷயத்தை கோபிநாடு சொல்லிட்டீங்களா? புதுசா என்னடா சொல்ல வேண்டியிருக்கு? எல்லாம் முன்னாடியே பேசின விஷயம் தானே அது. முன்னால சொல்லாதீங்க, இப்ப கேட்டீங்களா? நான் எதுவும் பேசலப்பா, அண்ணன் பேசி போயிடுறா அதெல்லாம். சரி, நீ ஏதோ பேசணும். நீ என்ன? நான் எது கேட்டாலும் செய்வீங்கள? பாண்டி, என்னடா ஆச்சு உனக்கு? இத்தனை வருஷத்துல நீ கேட்ட எதை நான் உனக்கு மறுத்திருக்கேன் நானு? இதை சொல்றதுதான் என்ன இங்க கூட்டு வந்தியா நீ? இல்லப்பா, நான் கேட்டு எது இல்லைன்னு சொல்லிடணும் பயமா இருக்குப்பா. நான் எது கேட்டாலும் மறுத்துட மாட்டியப்பா. பாண்டி, என்னடா என்ன சொல்ற நீ? என்னைக்காவது நீ கேட்டு நீ கேட்கறதுக்கு முன்னாடி உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்டா நானு. அப்படி செய்யலையே, இப்ப அப்படி செய்யலையே, என்ன புரிஞ்சுக்கலையே, என்ன யாரும் புரிஞ்சுக்கலையே. இப்ப சொல்றேன், எனக்கு மகா வேணும்.